வர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டுங்க. தேன் எடுக்கிறக்காக வந்திருக்கோம். அவங்கவுங்க பேர் சொல்லி அப்படியே ஃபில் பண்ணுறக்காக வந்திருக்கோம். ஃபுல் வீடியோ. இப்போ யார் யார் பேரெல்லாம் பின்னாடி நான் சொல்கிறேன். இந்த மலையை சுற்றி தான் எடுக்க போகிறோம். ஓகே, இது சாயங்காலம் ஆயிரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. மேபி சாயங்காலம் ஆயிரும். அதாவது இருட்டிடலாம். அப்போனா நான் ஒன்று நாளைக்கு காலையில் ஃபில் பண்ணுவோம், இல்லைனா அப்படியே நைட்டே ஃபில் பண்ணிடுவோம். எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். இது எங்கள் ரெஸ்டிங் பிளேஸு. என்ன தேனி எல்லாமே சொல்கிறேன். அதிகமாக என்ன பூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரைடாக்ஸ் ப்ராக்கம்பன்ஸு, பூட்டு பூன்னு சொல்லுவாங்க, தாத்தா தலைவட்டி செடின்னு சொல்லுவாங்க. அதில் தான் மேக்ஸிமம் இங்கே நிறைய பூத்துருக்கு. அந்த செடியை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு காயம் ஆயிருக்குன்னா அதை கசக்கி அப்படி வைப்பாங்க. ஒரு நைட் வச்சு இது பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் காயம் ஆறிடும். அந்த அளவுக்கு அதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சரியான ஒரு தேனுங்க இது. கண்டிப்பாக இது வெப்சைட்லேயும் அவைலபிள். இந்த ஹண்டு போக வெப்சைட்லேயும் அவைலபிள். வேணால் வாங்கிக்கலாம். வாங்க ஃபுல் ஹண்டு காமிக்கிறேன். ஆறு பார்த்துருக்கோமே. இதை போய் எடுத்துருவாங்க. அதை போய் அங்கே அண்ணனை பக்கத்தில் கூப்பிட்டு எடுத்துக்கலாம். சொல்லிடலாம். சொல்லுங்கள். ஒரு 6 கூடை எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா 6 கூடை எடுக்கிறோம். சோகோ, நீங்கள் எங்கே போய் எடுக்கிறீங்க? ஆனால் இங்கே எடுக்கிறோம். அவர் அங்கே போய் எடுக்கிறார். போகிறதையும் எடுத்துக்கினேன். சரி, இப்படி போகிறப்ப எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் அதை உங்கள் ஷார்ட்லேயும் எடுத்துக்கீங்க. நான் வீடியோ எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுறது அவர் எடுத்துகிட்டு வந்துடுவார். நாம் எங்கே போய் எடுக்கிறோம்? நம்ம தங்கட வரோம்ண்ணா. நாங்கள் அப்படியே அங்கே போகிறோம். வாங்க. அவங்க அந்த பக்கம் போகிறாங்க. சரியா? 2 டீமாக எடுக்கிறோம். நம்ம ஆளுங்க நிற்கிறாங்க கீழே. இப்போ தேனை இதில் ஃபைன் பண்ணி எடுக்கிறதுல ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் மொட்டை மலை, பயங்கரமான வெயில், எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு என்னால் கேமராவில் வர்ணிக்க முடியல. வேத்து ஊற்று பாருங்கள். சுற்றி காமிங்க. ஃபுல்லாக முள்ளு செடி. போன தடவை அங்கிட்டு எடுத்தானே. ஆமாம், அந்த பக்கம் எடுத்தேன். கரெக்டா? அங்கிட்டு தானே. அது அந்த பக்கம் எடுத்தோம்னா. ஆமாம். அங்கே ஒரு கொம்புத்தேன் க்ளீன் பண்ணிக்கோங்க. இல்லைங்களா? நான் அந்த சம்பளம் க்ளவுஸ் போட்டு எடுக்கணும். இல்லை, இது இப்போ எடுக்க மாட்டேங்க. கொம்புத்தேன் எப்போ எடுக்கணும்? இது பாலாக இருக்கும். இது வீடியோ வேண்டாம். கொம்புத்தேன் முழுக்குள்ள எடுக்கலாம். உள்ளே இருக்குது, கேமராவில் தெரியல. மேலே எடுக்கிறோன்னா எடுக்கலாம். இதுக்கு பேக்கப் பண்ணி ஏன் எடுக்க வேணான்றீங்க? அறுத்து விட்டால் பால் ஆகுதுன்னா அதை எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் எடுக்கிறோம்ண்ணே. நம்ம இது வந்து கொம்பு தேன் பொந்து தேன் இல்லை. இது ஸ்பெஷல் நெக்டாரு. அதாவது என்ன பூ பூத்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது கொடுத்துருக்கோம். இங்கெல்லாம் பூட்டு பூ பூத்துருக்கு. அதான் தேனி இருக்குனால இது மெயின் தெரியும். இந்த பூவில் மெய் தான் பார்த்துக்கணும். அதை பார்க்குறேன். வாங்க இந்த செடி பக்கத்தில். இங்கே இருக்குதுங்க. இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்குங்களா? இது நீங்கள் காமிச்சிருப்பா. எப்படி இருக்கு? வேறு லெவலில் இருக்குது. தேன் டேஸ்ட் வேறு லெவலு.
ஓகே, இது பூட்டு தேன் கொஞ்சம் அடர்த்தியாக தான் இருக்கு தம்பி. இப்போதான் ஒரு 40 பேருக்குலாம் எடுக்க வேண்டியது இருக்குது. வந்து தேன்லேயே 40 கிலோ எடுக்க முடியுமா? எடுத்துக்கலாம். 40 கிலோ 50 கிலோ போடுங்க போடுங்க. 40 கிலோ 50 கிலோ ஏன் வைப்பி எடுத்து முடிச்சு வரங்க. கண்டிப்பாக எடுத்துடலாம். அப்படி சொல்லணும். தேன் சின்ன வெளியே வந்துடுச்சு. தண்ணி கட்டி தண்ணியா தனியாக கட்டியாக இருக்கு. ஆஹா, வேறு லெவல். இதான் மகரந்தம், ஃபுல்லாக மகரந்தம் நல்லா தெரியுது பாருங்க. இதான் தாத்தா பூச்செடி மஞ்சள் கலரில் இருக்கிறத பூராமே வந்து அதோட மகரந்தம் தான். இன்னும் எவ்வளோ இருக்குது இதை பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த குட்டி அழகான குட்டிகள் இது பாருங்க, தேனிப்பூச்சி ஒருத்தி போட்டா. ஆனால் இங்கே அப்படியே தேன் எடுத்துகிட்டு இருக்கோம். கீழே பாருங்க, அதாவது சாப்பிட்டு போட்ட அழகாக கொஞ்சலான்னு எடுத்தேன், போயிடுச்சு. நல்லா போட்டு தெளிச்சு பாருங்க. செம்மையான தேன், தொடக்கூடாது. நான் வச்சுருங்க உள்ள. போட்டான், மறுபடியும் நோத்தி போட்டான். ஃபுல்லாக சேல் பண்ணியிருக்குங்க. தலைவெட்டி செடி பூட்டு பூவும் சொல்லுவோம். இதை எடுத்து விடுங்க கொடுக்க. கொடுக்க எடுக்க முடியுமா? ஓட்டையை கடிக்குது. நல்லா அவ்வளோதாங்க. சொல்லலாமா? புல் வரையாது இல்லைங்க, மகரந்தம். சரி அவ்வளோதான், எடுத்துக்கலாமா? ஓகே. அதுங்காம அள்ளி கையில் இருக்கு. சும்மா கையில் அப்படியே அதுங்காம ஃப்ரெஷ்ஷாக அப்படி நிற்கும், அடக்காதீங்க. இந்த தேனிப்பூச்சி தான் நமக்காக சேகரித்து கொடுத்தது. யாரையும் எந்த டிஸ்டர்பும் பண்ணல. அது அப்படியே இருக்காதீங்க போது விட்டு அப்படியே மறுபடியும் உள்ளே வச்சிரும் கூடு. நம்ம தேன் எடுத்துட்டோம். எவ்வளோன்னு காமிச்சிரு தம்பி, எங்கே இருக்கும் காமிச்சிருங்க. இந்த மாதிரி தேன் வேணும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. இந்த தேனுக்கு பேர் ட்ரைடாக்ஸ் ப்ரோகமன்ஸு, தாத்தா தலைவெட்டி செடி. இந்த தேனை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபென்டாஸ்டிக்கான தேனை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த சந்து அங்கே இந்த சைடு பாரு சந்து இருக்குமா? தேன் வச்சிருக்கா? வா அப்படியே பூக்குட்டியை வச்சிருக்கிறோம். மண்ணை தட்டி விட்டுக்க.
இங்கே பருப்பு காட்டு காட்டு வேற லெவல். ஒரு நிமிஷம் நகரேந்திரி புரியுதா? காட்டு செம்ம. அப்படி 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 காட்டு நல்லா போய் அப்படி காட்டு. நல்லா பழகி மாட்டிருக்கு. சூப்பர். சரியா? அது எவ்வளோ இது? அது பாருங்க எவ்வளோ எடுத்துருக்கோம். அது மேலே அந்த சைடுப்பா. அதை எடுத்துட்டீங்களா அளவுக்கு? அந்த கனவை சந்து வருது இல்லை கல்வெட்டு. சூப்பர் லோகு. அங்கே நம்ம ஆளுங்க இன்னும் எடுத்துட்டாங்க. அதையும் காமி. சாப்பிடாம வந்துருக்கக்கூடாது, நல்லா பசிக்குது. சாப்பிடாம தான் வரணும், ஏற முடியாது. சாப்பிட்டு வந்துருந்தீங்கன்னா இப்போ ஏற முடியாது. அப்படியே அம்சம்ல அப்படியே அங்கே அம்சம்ல அவர் பாருங்க, அவர் எடுத்துட்டாரு. அவர் ஃபுல் வீடியோ காமிக்கிறோம். இவர் பேர் பாம்பு, அவர் கூட போனவர் பேர் உடும்பு. தான் எடுத்துட்டாங்க பாருங்க. ஓகே, அப்படியே ஃபில் பண்ணிட்டே போக வேண்டியது தான். இப்போவே வெயில் இவ்வளோ சூடாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக இது வந்திருந்தோம்னா என்ன ஆகுறது? மதியானம் மொட்டை வெயிலாம் வந்திருந்தோம்னா மயக்கம் போட்டு நல்லது. நம்ம லேட்டாக வந்தது இன்னைக்கு. இல்லைன்னா காலையில் சீக்கிரம் வந்திருக்கணும். ரெண்டில் ஏதோ ஒன்று. பல முள்ளு குத்தல்கள், தேனி கொட்டுக்கள் எல்லாம் தேனை எடுத்துட்டோம். 4 கூட எடுத்துருக்கோமா? 3. ஐயோ, இதில் எப்படியா இறங்குறது? இது இல்லைங்களா? பார்த்து வாங்கண்ணா. இல்லை இதுலேயே இறங்குங்க. எதில் இறங்குங்க? இதுலையா? இதுலையா? ஆமாம், கேமரா முக்கியம் இல்லை, நான் தான் முக்கியம். நான் முதல்ல முன்னாடி போயிடலாம். எப்படி இறங்குறனே தெரியலங்க. தண்ணே தெரியல. இருக்கு இறங்கலாமா? வாங்க வாங்க. நம்பியில் இறங்கலாமா? நம்பி இறங்கலாம் வாங்க. அது அப்படியே வாங்க.
தண்ணி குடிச்சிருவோமா? சொல்லுங்கள், how was the experience? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டேன், நீ தான் சொல்லணும் புதுசு. நீ தான் சொல்லு, how was the experience? எத்தனை தடவை வந்திருக்க? நான் ரொம்ப வருஷமாக வரலான்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கு பயங்கர டயரிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை தம்பி எனக்கு. வெயில் வேறு காய்ச்சி முடியல. சொல்லிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ என்னென்னா சுற்றி எடுக்கணும். உண்மையாக முடியல. இப்போ எல்லா ஷாட்டுமே அவங்களே ரெக்கார்டும் பண்ணிக்குவாங்க. என்ன இது ஒன்று சரி, உங்கள் ஃபோன் 3லையுமே ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்க. சட்டியில் அப்படியே அப்படி சரியா கட்டு முன்னாடி முடிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ளே இல்லை, இதை தானே கட் பண்ணி தான் எடுக்கணும். அப்படியே இல்லை. நிறைஞ்சு வச்சு தானே பண்ணாதே எருமையான சரியா? தேன் இருக்குது. குடிச்சிருச்சா? வைக்கிதாப்பா? குடிச்சிருச்சா? குடிக்குது. கொஞ்சம் தெரியுதா? நீ இந்த புலம்பு குடி வைக்கணும். புலம்பு தண்ணி ஏறும்போது ஏறிட்டேன், இறங்கும் போது தான் தெரியுது டே இதுலையாடா ஏறணும் அப்படின்ட்டு பாருங்க. பயங்கரமான ஸ்லோப்பு. எதில் இறங்கலாங்கிறீங்க? எப்படி ஏறணும் அப்படியே இறங்கிடலாம். எப்படி ஏறணுன்னே மறந்து போச்சு. இப்படி தான் இறங்கினவங்க, ஆனால் சைடாக இப்படி தான் இறங்கணும். ஆமாம், சைடாக இருந்துச்சு. இப்படி தான் இறங்கணும், நட்டக்கத்தில் இறங்கிக்கிடுவேன். எல்லாம் ஒரு அப்படி நேராக இறங்காது, சைடாக இறங்கணும். ஓகேங்க, ஆள் அமுச்சிட்டோமா?
இப்போ நாம் பப்பி கூட இங்கே நிற்கிறோம், வெயிட் பண்ணுறோம். நான் ஃபில் பண்ணிடலாம்னு நினச்சோம், பார்த்தா கேமராவே அவங்கள்ட்ட கொடுத்து விட்டோம். இது வேறு கேமரா, அது கொஞ்சம் ஷார்ட்டு கிளியராக இருக்கும். இப்போ ஃபில் பண்ணிடலாம்னு நினச்சோம், பப்பி நாளைக்கு ஃபில் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா முடியாது, ஏன்னா அப்படியே ட்ரெயின் ஆயிடுச்சு. மேலே ஏறினதெல்லாம் வேறு கணக்கு, அது ஒரு மாதிரி எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணோம். மொட்டை மலைக்கும் இந்த ஹீட்டுக்கும் முடியல. கண்ணெல்லாம் பாருங்கள் அப்படி வீங்கி போச்சு. ரொம்ப சரியான முள்ளு பகுதி, சுத்தமாக முடியல. ஆமாம், இங்கே தான் உட்காந்து ஃபில் பண்ணலாம்னு நினச்சோம். இந்த மரத்துக்கடியில் மரத்துக்கடியில் உட்காந்து ஃபில் பண்ணிடலாம்னு நினச்சோம். இன்றைக்கி ஃபில்லிங் முடியாது போல் இருக்குதுங்க. நாளைக்கு மழை தேனியும் கொஞ்சம் அடிச்சுட்டு மொத்தமாக உட்காந்து ஊற்றிடலாம். கண்டிப்பாக 35 பேர் வரும், 40 பேர் கூட வரும். 40 பேர் 45 பேர்த்து கூட ஊற்றிக்கலாம், எடுத்துடலாமா? கண்டிப்பாக. இன்னும் 2 days சுற்றி எடுக்கிறதா இருக்குது. இருக்க எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிட்டே போகும். நாளைக்கு ஊற்றிக்கலாங்க. நேற்று தேன் மட்டும் எடுத்தாங்களா, இன்றைக்கி அப்படியே அடுத்த ரவுண்டு சுற்றிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ஹண்ட்டு 32 பேர்த்துக்கு எடுக்கிறோம். ஸ்பெஷல் நெக்டார் ஹண்ட்டு 32 பேர்த்துக்கு எடுக்கிறோம். அது வந்து இப்போ சேகரனை நமக்கு எடுத்து தர போகிறாப்புல. இப்போ வந்து உள்ள ஒரு பொந்து தேன் நல்லா கட்டியாக இருக்குது. கொஞ்சம் கூட போட வேண்டிய ஆளுங்க 2 பேர்த்துக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு போகிறோம். வாங்க பார்க்கலாம். அங்கே வெயிட் போட்டு அங்கே போடுறோம். நம்ம ஆளுங்களாம் அங்கே போயிருக்காங்க, நம்ம இங்கே முன்னே இருக்க. ஆமாம் ஆமாம், வாங்க. நல்ல வெயில். இப்போ தானே தேனி போகிறத பார்த்து பிடிச்சிட்டாப்புல. தேனி இதுக்குள்ளே போயிட்டு இருக்குது, பிடிச்சாச்சு. நல்ல வெயில் போட்டு தள்ளும் பயங்கரமாக. வாங்க பார்த்துடலாம். பிரதர், யாருக்கு கூடு போடுறோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் புழிஞ்சு எல்லாத்துக்கும் ஊற்றிக்கலாம். எல்லாருமே என்டையர் ஹைவ் கேட்டவங்க, அதனால் கூடு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறது மறுபடியும் போட்டு புழிஞ்சு ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கூட்டை போட்டுடலாம். இவ்வளோ தான் இருக்கா? ஆனால் 4 தான் இருக்குது. உள்ளே இருக்குண்ணா. உள்ளே இருக்குதா? எடுங்க. இப்போ நம்ம இந்த பாட்டில் போடுறதுக்கு இருக்குங்க. இதில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மண் கொஞ்சம் படுற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் பக்கெட்டில் போட்டுக்குவோம். மண் படுற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் பக்கெட்டில் போட்டுக்குவோம். மண்ணெல்லாம் எதுவுமே படாதுன்னு சொன்னால் அப்படியே எடுத்தபடி உள்ளே வந்துடும். யாருக்கு எடுக்கிறோன்னா ஆஸ்டின் தாமரைக்குளம், ஆஸ்டின் ஜே தாமரைக்குளம் தேனி. பாட்டில் வெயிட்டு 490 கிராம். பாட்டில் வெயிட்டு 490 கிராமு. ஸோ இதில் நாங்கள் எவ்வளோ தேனோட ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா 1490 கிராம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது இந்த பாட்டிலில். பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ யாருக்குன்னா பிரதர் ஆஸ்டின் ஜே தாமரைக்குளம் தேனி என்டையர் ஹெவ் கேட்டுனீங்க உங்களுக்கு. ட்ரைடாக்ஸ் ப்ராகம்பன்ஸு எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே எடுத்த சூடோட போடுறாங்க பாருங்கள், என்ன போடுது பாருங்கள். அதுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் இப்படி அமையாது. ஒரு சிலருக்கு வந்து போட்டு கொண்டு வந்து அந்த பக்கம் தான் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. இவங்க லக்குண்ணா, உங்கள் லக்கு. பாருங்க, செமத்தேன் அப்படியே எடுத்தோம், அப்படியே போடுறோம். 2ஆக உடச்சிருங்கண்ணே. ஓகே பிரதர், போடுங்க. ஓகே பிரதர், அப்படியே எடுத்தோம், அப்படியே போட்டோம். கொஞ்சம் நேரத்தில் என்னென்னா தேனை ஃபில் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரத்தில் புழிஞ்சு ஃபில் பண்ணுவோம். இது உங்களுக்கு போட்டாச்சா? எவ்வளோ வந்திருக்கு? 490 300 சொச்சம் கிராம் வந்துருச்சு. ஒரு 700 கிராம் தேனை ஊற்றிடலாம். பிரதர் ஆஸ்டின் உங்களுக்காக இது. அங்கே பாருங்கள், எடுக்க கூட சுட பிரதர் அருண் பி கடலூர் என்டையர் ஹைவ் கேட்டிருந்தீங்க. தாத்தா தலைவட்டி செடி பூட்டு புத்தேன்னு அப்படியே எடுத்தது அப்படியே போட்டாச்சு. இன்னும் உள்ளே இருக்கானே, எங்கள் சிங்கமே களம் இறங்கிருச்சு இந்த தடவை. பாருங்க, மண் பட்டிருந்தால் மட்டும் உள்ளே போட மாட்டோம், அப்புறமா புழிஞ்சிட்டு போடுவோம். ஓகே பிரதர். பூட்டு புத்தி நல்ல கெட்டி. உள்ளே போகுதோ? அவ்வளோதானா? உள்ளே போகுது. அங்கே பாருங்க, எங்கள் சிங்கம் வந்துருச்சு. சேகரனை இறங்கினாலே களை களத்தில் இறங்கிட்டாப்புல. அவர் வந்து தேன் எடுத்து தராருங்கிறதுக்கு மேலே ஒரு நல்ல கான்டென்ட் கிரியேட்டருங்க அவர்.
அப்படி போடலாம்ண்ணே இப்படி போடலாம்னேங்கிறாரு. நல்லா வச்சுருக்குண்ணே. ஆமாம், நல்லா வச்சுருக்கு, நல்லா தேனாக இருக்குண்ணா. அருமையாக வச்சுருக்கு. இன்னொரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டா இது கரெக்டாக இருக்கும். இந்த இன்னொரு பாட்டில் போட்டுக்கலாங்களா? போடுங்க. இன்னொரு பாட்டிலுக்கு வருமா? நான் 2 பீஸ் எடுத்துகிட்டு இன்னொரு பாட்டில் வரணும். இன்னொரு பாட்டில் எடுத்துகிட்டு வரேன். பிரதர் உங்களுக்கு போட்டாச்சு. அருண் பி கடலூர். இந்த தேனி பூச்சி எடுத்து விட்டுருங்க. இன்னொன்று இருக்குது, அவ்வளோதான். அருண் பி கடலூர் உங்களுக்கு எடுத்துருக்கு. தேனையும் ஊற்றணும், அடுத்து ஊற்றி பார்த்துக்குவோம். இன்னொரு பாட்டில் போடலாம். இன்னொரு பாட்டில் வருமா? பிரதர் பிரசாத், இல்லாலூர் ரோட், திருப்பூரூர். உங்கள் பாட்டில் என்ன இடம் வருதுன்னு பார்த்துடலாம். இருங்க, இது சரியாக நிற்கலைன்னா அடிப்பேன் ஒன்று. இது 455 வருது, அது 490. ஸோ என்னென்னா அது 1490 வரணும், இது 1455 வரணும். பாருங்கள், எடுக்க சூடாக பாட்டில் வேற எங்கேயாவது வைங்க. இதை இடையே வேற எங்கேயாவது வைங்க, கீழே விழுந்துடும் பாட்டிலோடு சேர்ந்து. பிரசாத் இல்லாலூர் ரோட், கேட்க மாட்டேங்க. இல்லாலூர் ரோட் திருப்பூரூர். இங்கே எடுக்கிற காமிய அண்ணா பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாரு. நீ வந்து அவர் தான் என் ஸ்டார் ஹீரோ, அவரை விடலாமா? ஓகே பிரதர். ஆகா பாருங்க தலைவரை, என்ன தான் க்ளவுஸ் போட்டாலும் கிழிஞ்சு போயிருங்க. அந்த மாதிரி பகுதியிலேருந்து எடுக்கிறோம். உள்ளே கல் இருக்கலங்கண்ணா. ஆமாம், அதனால் வராது வெளியே. சரியான மருத்துவ குணமுடைய தேன், தாத்தா தலைவடி செடின்னு சொல்லுவாங்க. அதை போய் படித்து பாருங்கள். ட்ரைடாக்ஸ் ப்ரோகம்பன்ஸ்னு ஏகப்பட்ட நல்லது இருக்குது இதில். அல்சர் உள்ளவங்களுக்குலாம் சரியான இது. குளிராட்டா? ஆமாண்ணா, குளிராட்டினா வச்சுருங்க, அதுக்குள்ளேயே வச்சுருங்க. தேன் பகுதி மட்டும் போட்டீங்க. பூக்கட்டி போட்டானா? மகரந்தம் இருந்தால் போடுங்க. பாருங்கள், அப்படியே மகரந்தம் மட்டும் இருக்குது ஒரு பகுதியில், அதை அப்படியே உங்களுக்கு போடுறோம். அருமை. பிரதர் பிரசாத், இல்லாலூர் ரோட், உங்களுக்கு திருப்பூரூர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு தேன் ஊற்றினா போதுண்ணே, ஓரளவுக்கு வந்துடுச்சு தேன். இது தேன் இல்லை, கூடு இருக்கிற வரைக்கும் போடுங்க, அதுக்கப்புறம் நிறுத்திடுவோம். ஆச்சா இருக்கா? இருக்குங்கப்பா, இருந்தால் எடுங்க. ஆஹா, குளிராட்டா தேன் கொஞ்சம் தேன் இருக்குல்ல. இதுண்ணே போலண்ணே. ஆமாம், மகரந்தான். ஆஹா, போடு. ஆனால் கீழே புளிராட்டு, மேலே மட்டும் பிச்சு போடுங்க. பாருங்க, காமிங்க, மக்களுக்கு காமிக்க மாட்டேறீங்க. இதான் தேனுங்கண்ணா. ஈயை வந்து இப்படி ஊதாம விட்டோம்னா ஈ செத்து போயிருங்கண்ணா. அதனால ஊதி எடுக்கிறீங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் ஊத மாட்டேது. நம்ம அப்படின்னாத்தே அது ஒதுங்கி போயிடும் உயிரோட. போட்டாச்சுண்ணே. உங்களுக்கு 445 வரணுமா? காமிச்சிடலாம்ப்பா. ஓகே பிரதர், 445 வரணும், 1445 வரணும். இவ்வளோ வச்சாச்சு. 1445 வர மாதிரி போட்டு காமிச்சேன். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பிரதர் அமுதன் எஸ், திருப்பத்தூர், என்டையர் ஹைவ் கேட்டிங்க. இங்கே பாருங்கள், அவர் கொஞ்சம் எடுத்தாரா, அவர் கை அதுக்கு மேலே போகல. மீதி இருக்கிற கூடு எடுத்து அப்படியே எடுத்து போட போகிறோம். ஏன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேன் எடுக்கிறோன்னு சொன்னால், தேன் வந்து பொல்யூஷன் இல்லாமல் இருக்கணுங்க. தேனி பூச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எதை வேணாலும் சாப்பிடும். எதை வேணாலும் ரொம்ப தப்பாக இருந்துக்காதீங்க. அது வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், ஃபேண்டாவை கோக்கெல்லாம் ஊற்றுடுறாங்க, அதையும் சாப்பிட்டு தேனாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. சர்க்கரையை கொடுத்தீங்கனாலுமே அதை தேனாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நாங்களே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். என்ன பண்ணோம்னு சொன்னால், ஓட்கா இருக்குல்ல, ஓட்காவை ஊற்றி அதில் கலரு மிக்ஸ் பண்ணி வச்சோம். அதையுமே சாப்பிட்டு தேனாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. பொல்யூட்டடான பகுதியில் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி கொடுக்கும். ஃபாஸ்பரஸ் ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் போய் எடுத்தப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தேன் அதை சார்ந்து வந்தது. அதெல்லாம் விடுங்க. இங்கே பாருங்கள், எச்ச கிளாஸை மேய்ஞ்சிட்டு இருக்குது. எச்ச கிளாஸில் இருக்கிற டீயெல்லாம் எடுத்துகிட்டு போய் தேனாக சேகரிக்குது. அதனால் நாம் என்ன என்ஷூர் பண்ணணும்னு சொன்னால், அது எங்கேயா இருந்தாலும் சரி, தேனி பூச்சி தேன் எடுக்கிற இடம் பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும்.
அதே மாதிரி பூக்கள் பூத்துருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னு சொன்னால் நம்மளுக்கு அசலான தேன் கிடைக்கும். அந்த மாதிரி அசலான தேன் தான் பிரதர் உங்களுக்கு ஊற்றுறேன் பாருங்கள். எடுக்கிறதே காமிக்கிறேன், அப்படியே எடுத்து போகிறேன். அமுத நேஸ் திருப்பத்தூர். ஆறையில ஏன் தூக்குறீங்க? தூக்கம் தான் எடுக்க முடியுங்களா? கொஞ்சம் இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய பாறையை சிங்கிளால் தூக்கி போடுறாரு பாருங்க. ஏன்னா காலில் போட்டுறாம பார்த்து அவ்வளோதான். பாறையை நவுத்தி வச்சாச்சா? இன்னொருத்தன் தெளிக்கலாம்டா. தள்ளு அந்த கழுவிடா கேப்ப கழுவிங்கடா. புறா புறா அப்படியே புரியா தூக்கிடலாம். கரெக்டு கரெக்டு. நான் இங்கே வராது பார்த்துக்கிறேன். அதில் கல்ல வைடா. இல்லைங்க அந்த கல் கல்ல வைங்கடா. கல் அங்கே இருக்குது. அங்கே அந்த உங்கள் காலுக்கு அந்த கல் இருக்குண்ணா. இருக்கா? இருக்கு கீழே இருக்கு. தெரியுமாண்ணா? முத்தம் கொடுங்க பப்பி. எடுங்க எடுங்க. விட்டுருங்க. மண் பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் புளிஞ்சிட்டு தான் போடணும். ஆச்சு பயப்படாம எடு தம்பி. அடிச்சு தட்டு விட்டுறாது. பயப்படாம கவுருங்க, ஓடிடலாம். ஓடாது. இப்போ கடிக்காது. எப்போ கடிக்கும்? கையை இப்படி ப்ரெஷ் குறுக்க வேண்டாம். புருன்னு அழகா செமையா இருக்கு தம்பி. முத்தம் கொடுக்குறேன். முத்தம் கொடுக்குறீங்களா? வாயிலே கடிக்க போகுது. அழகான ஒரு தேனிப்பூச்சி எடுக்கிறார் பார். அதில் எதாவது ஆகுமா நாச்சி? கூடு இருந்தால் இதில் போடுங்க. வந்துருக்கண்ணா. மண் இருந்தால் வச்சுருங்க. பிரதர் அமுதன், எஸ் உங்களுக்கு வந்து இதில் மண் இருக்குது, அதனால் அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் போடணும். அதனால் அப்படியே போடல. எல்லாத்துலேயுமே மண் லைட்டாக இருக்குது. எல்லாத்துலேயுமே மண் லைட்டாக ஆகிருக்கு பிரதர் அமுதன், எஸ். அதனால் அங்கே போய் வேறு கூடு போட்டுடலாம். இதெல்லாம் புழிஞ்சிக்கலாம். துணி வச்சு புளியும் போது உங்களுக்கு எந்த டஸ்ட்டும் உள்ளே வராது. மறுபடியும் தேனி பூச்சி வைக்கிற மாதிரி, தேன் வைக்கிற மாதிரி மாற்றி விட்டுருணும். நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு எனக்கு தெரியும் தம்பி. நீ சிரிக்கிற சிரிப்பிலேயே எனக்கு தெரியும். கூடவே இருக்கிற ஆள் இவன் வாய் வீங்கணுண்டா அப்படின்னு நினைக்க மாட்டீங்களா? சிரிப்பு வருது அவனுக்கு. போட்டேன்னு வச்சுக்க தம்பி. ஃபோட்டோ வேணால் ஒன்று எடுக்கலாம். இதுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி. ஃபோட்டோ வச்சுட்டியா? ஃபோட்டோ ஒன்று வைக்கல. ஓகே இருங்க. ஃபோட்டோ பயப்படாது. இருங்க அப்படி முன்னூறு தடவை நல்லா பக்கத்தில் போய் என்ன இருங்க நல்லா அது மேலே பண்ணணும். வேணுமே எனக்கு போட்டணுங்கிறக்காகவே பண்ணுறான். நான் வீடியோ நல்லா வரணுங்கிறக்காட்டி பண்ணுவேன். அழகாக உட்காந்துருக்குங்க. அது எதுவும் சாகக்கூடாதுங்க. மறுபடியும் அதே மாதிரி வச்சு விட்டுடலாம்ல? வச்சுக்கலாம். உங்கள் மேலே சுழுக்க ஒன்று போயிட்டு இருக்குது அந்த சைடு. போட்டோம் பேசிடுங்க. அப்படியே என்ன ஆகும்னா அடுத்தது எடுத்துக்கும். நம்ம போய் எல்லாத்துக்குமே இப்போ ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அமுதன் நேஸ் பிரதர் அதில் மண் இருந்தது, அதனால் உங்களுக்கு அங்கே போய் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் போகணுன்ட்டு. ஓகே போகலாம். ஆரம்பிச்சிட்டா. ரெண்டுமே ரன்னிங் தானே? ரன்னிங். ஆக்ஷன். ஏயா கத்துற? சரி. ஓ சரிங்க. இப்போ என்னென்னா நேற்று எடுத்தோம் பாருங்கள் தேனு. அது எல்லாத்தையுமே வந்து இப்போ அவங்கவுங்களுக்கு ஹைவு போட போகிறோம் பாருங்கள். எல்லாத்துக்கும் ஹைவ் போட போகிறோம். கீழே எல்லாத்தையும் காமிச்சிருப்போம். பேரெல்லாம் போட்டு வச்சுட்ருக்கோம். மீன் வாயில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டீமு அப்படியே போய் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. உங்கள் ஃபோன்லேயே எடுத்துக்கணும். சரிங்க. போயிட்டு எடுத்துக்கோங்க. க்ளவுஸ் போட்டு தான் எடுக்கணும். இன்னும் 2 க்ளவுஸ் கொடுங்களா?
போய் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நாம் அது வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே எல்லாத்தையும் ஃபில் பண்ண போகிறோம். அவங்க எடுத்துகிட்டு வந்ததுமே எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணிட்டு கடைசியாக தான் என்ன பண்ணுவோம்னா கூட போட்டு முடிச்சுட்டு போட்டு புழிஞ்சு எல்லாத்தையும் ஊற்றிடுவோம். தரமா உங்களுக்கு, தரமா அண்ணனே சொல்லிட்டாரு, தரமா உங்களுக்கு அண்ணனே சொல்லிட்டாரு. அவ்வளோதான். ஸோ பார்க்கலாம். இப்போ இந்த தடவை கிடைச்சது எல்லாமே வெரி லக்கி. ஏன் அப்படின்னு சொல்லுவோன்னா ட்ரைடாக்ஸ் ப்ரோகமென்ஸு தாத்தா தலைவட்டி செடி, அருமையான தேன் பாரு. எவ்வளோதா இங்கே காமிக்கணும். இந்த பூ என்ன அப்படியே போடு. வை எவ்வளோ பெரிய இடம் இருக்குது. அப்படியே காட்டு நல்லதுக்கு. சூப்பர். கொடுங்க. கிட்ட அங்கிட்டு திரும்ப கட்டி வெளிச்சத்தில் இருந்து மேலே காட்டு. இது சொல்லு. பார்த்தீங்களாப்பா, பார்த்து சுதாரணம் படுங்க. செம்மையை எடுக்கிறேன், ஜம்முன்னு அனுப்புகிறேன். வாங்க போ. வெளியே வந்து அப்புறம் பாண்டு பிரித்து வச்சுட்டு வந்துட்டா. அடிக்குதா
இருப்பா இருப்பா. கையன் கல்ல முடிக்கிறா. அடுக்கிட்டானுங்க, அடுக்கடுக்கா இருக்கா, கட்டி தெரியுதா லைனா, அம்மனை இருக்கணும், பார்த்து எடுங்க. எடு. ஏப்பா டக்குன்னு பார்த்து சொல்ல மாடுங்க, பசி ஆயிடுச்சு. மழை பெஞ்சதில் அடிச்சிருச்சுங்களா? ஒரு ஒட்டு இல்லை. என்ன பவுசுக்குள்ளேயே பார்த்துருக்கு. இன்னும் வீடு என்ன ஊடு? மழை பெஞ்சல் தெரியாதுல்ல, குடிச்சு சார். சரிவா, நல்லா தண்ணிக்கிற படுத்துக்கலாம். நான் மட்டும் கிடையக்கூடாது, எங்கள் ஓனர் சேர்த்து கிடையாங்க, சின்ன ஓனர். நாங்கள் அதுக்கெல்லாம் பயக்க மாட்டோம்டா. அப்படி ஏய் கம்ரா, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பாரு வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாமுங்க. கடிக்கத்தையும் செய்ய, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒத்தக்கன்னு படத்துலையாட்டு மார்வேஸ்திலாம் வருவான், பார்த்துக்குங்க. தேடி வேணும்னா இப்படி தான் எடுக்கணுங்க, இப்படி தான் கஷ்டப்பட்டாங்கண்ணே. வாங்க பார்த்துக்கலாம். பிரதர் அருள் கிறிஸ்டோ கொளத்தூர் என்டையர் ஹைவ் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஹைவ் எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணிக்கிறோம். ஓனா போடுங்க பப்பி. அவர் தான் தெரிவார். பரவாயில்ல, அவர் தெரியும். ஓகே, ஹைவ் போடுங்க. நீங்கள் ஏதாவது பூச்சி புழுவெலாம் இருந்தால் எடுத்துருங்க. புழுராட்டுன்னு நான் சொல்கிறேன். புழுனா புழு இல்லை, தேனி பூச்சியோட எம்பிரியோ. போட்டுருங்க. போடுங்க. என்ன மாட்டோன்னா அதை பக்கத்தில் இப்படி காமிச்சு போட்டுருங்க. பொந்து தேனி, அதனால் அப்படி புரோக்கனாக தான் இருக்கும். கரெக்டாக இருக்குமா? ஓகே, கடைசியாக தேனை ஊற்றிடுவோம். காமிச்சிட்றேன். பிரதர் புவியரசன் என் ட்ரிப்ளிகேன் உங்களுக்காக இது போடுங்க. அது க்ளோஸ்அப்பில் காமிச்சிரு, ஏன்னா அது உள்ளே ஃபுல்லாக தேன் இருக்கிறது தெரியணும். போடுங்க. உடச்சி எடுத்து போடுங்க. அப்படி கொண்டு வந்துரு மேம். கோப்ரோவில் இதாகும், நடுவில் இதாகும். பிரதர் புவியரசன் என் உங்களுக்கான கூடு போட்டுருவோம். பிரதர் அடுத்தது பாண்டியராஜன் ராசையா திருப்புவனம். உங்களுக்கு ஹைவ் ஃபில் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு உடச்சி போடுங்க. உடைக்கும் போது ஒழுகு. ஓகே, பையன் பிரதர் அமுதன் எஸ் திருப்பத்தூர் என்டையர் ஹைவ் கேட்டிங்க. கூடு ஃபில் பண்ணுறோம். அது தெரிய தேவையில்லை. மாட்டிங்க புளி வேணாம், அப்படியே போடுங்க. யாராவது ஒருத்தர் ஹெல்ப் வாங்கினே. அப்படி எடுத்து முன்னாடி வைங்க. காமிச்சுடுவார். போட்டதெல்லாம் தனியாக வச்சுருங்கண்ணே, கரெக்டாக இருக்கும். அது முன்னாடி வச்சோம்மா. ஜெனிஃபர் பில்சி கோவிலம்பாக்கம் உங்களுக்கான பாட்டிலு. ஹைவ் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுறோம். என்ன காமிக்குதான்னு பாருங்க. அது அங்கேயே லைட்டாக காமிக்கு. என்ன காமிக்க வேணாம் அவங்களுக்கு. கரெக்டாக இருக்காது, அவ்வளோ போட்டாச்சு. பிரதர் எம் கவுஸ் வேளச்சேரி காமிச்சிருக்கேன்.
என்டையர் ஹைவ். அப்படியே கூடலாம் அப்படி இப்படி ஃபில் பண்ணி பார்க்கலாம். என்ன கேட்டால் எல்லாத்துக்கும் போட்டதுக்கப்புறம் காமிச்சிடலாமா? அப்படியே கூட சொல்லி அப்படியே போடட்டும், ஒவ்வொருத்தருக்காக எடுத்து காமிச்சிடலாம். நீங்கள் அருவாலையும் சேர்த்து தூக்கி விட்ருவோம். கரெக்டாக இருக்கும்ல? பாருங்க போட்டாச்சு. பிரதர் எம் கவுஸ் மேலச்சி. பிரதர் திலக் கே பொள்ளாச்சி உங்களுக்கான ஹைவ் ஃபில் பண்ணுறோம். திருப்பி போடுமா? திருப்பி போட்டா பிரதர் திலக் கே பொள்ளாச்சி என்டையர் ஹைவ் கேட்டீங்க. இந்த பக்கம் காமிங்க, செம்மையாக இருக்கு. இந்த பக்கம் பிரதர் திலக் கே பொள்ளாச்சி உங்களுக்கு. சிஸ்டர் ஜைனப் சஃபானா காயல்பட்டினம் என்டையர் ஹைவ் கேட்டீங்க. ரூலர் இருந்தால் எடுத்துருங்க. நல்லா இருக்குல்ல? சின்ன சின்ன கொடுப்பு இன்னும் இருக்குது இல்லை? உள்ள அங்கே நேற்று எடுத்தது அங்கே இருக்குதா? இது ரெண்டு சிக்கி கேட்குறா. அது போக அவங்க வந்து எதை எடுத்து வச்சுருக்காங்க. சிஸ்டர் ஜைனப் சஃபானா. பிரதர் அசோக் ராஜ் கணேஷ்புரம் உங்களுக்கு ஹைவோடு கேட்டிருந்தீங்க. ஸ்பெஷல் நெக்டார். ஹைவோடு தான் போடுறோம். மகரந்தங்க எடுத்துருங்க. தேனி பூச்செல்லாம் எடுத்துருங்க. நல்ல மகரந்தம் உங்களுக்கு. போட்டாச்சு. அடுத்து பிரதர் சையத் அகமத் பெரம்பூர் பராக்ஸ் ரோடு. சையத் அகமத் ஏ. அந்த பக்கம் போட்டுருவாங்க. இத்தனை பேர்த்துக்கு கூட ஃபஸ்ட்டு போட்டோம்னா மீதி புழிஞ்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டாக? கண்டிப்பாக. அப்படியே காமிங்க. பிரதர் சையத் அகமத் ஏ, பெரம்பூர் பராக்ஸ் ரோடு உங்களுக்கு. ஹைவ் போட்டோம், அப்படியே ஊற்றிடுவோம். சிஸ்டர் ஆயிஷா பெருங்குடி என்டையர் ஹைவு. ஆயிஷா பெருங்குடி என்டையர் ஹைவ் கேட்டிருந்தீங்க. திருப்பி போடுங்க. சூப்பர். சிஸ்டர் ஹைவு ஹனியும் ஃபில் பண்ணிடுவோம். பிரதர் தீபு ஷிமோகா என்டையர் ஹைவ் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு வேறு ஒரு சில விஷயங்கள்னால. தீபு ஷிமோகா பிரதர் உங்களுக்கு. பிரதர் பீட்டர் செல்வராஜ் ஆதம்பாக்கம் என்டையர் ஹைவ் உங்களுக்கு ஹைவ் ஃபில் பண்ணுறோம்.
நீங்கள் அப்படியே திருப்பி காமிங்க, அதை போட்டதும் திருப்பிங்க, அப்போ தான் செமையாக இருக்குது இந்த படம். பேர் இல்லாமல் காமிங்க, ஃபில் பண்ணதுக்கப்புறம் பேர் இல்லாமல் காமிங்க, பார்க்குறது நல்லா இருக்கு. பிரதர் ஏ மன்சூர் கும்பகோணம், ஹை ஃபில் பண்ணுறோம். நீங்கள் பேசுங்க தம்பி. எல்லாம் முன்னாடி அப்படியே அடுக்கி வச்சுட்டு அப்புறம் பிரதர் சச்சின் பால் வானகரம் என்டையர் ஹை ஃபில் பண்ணுறோம். வேறு நெட் உங்களுக்கு தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. செம்ம கூட இருக்கு. பிரதர் வெங்கட் நல்மங்களா ஹை ஃபில் பண்ணுறோம். பிரதர் அப்துல் லத்தீஃப் காந்தி நகர் பூந்தமல்லி ரோட் ஹை ஃபில் பண்ணுறோம். பிரதர் சுபாஷ் ராமமூர்த்தி மாதம்பாக்கம் என்டையர் ஹை. பிரதர் முகமது அப்துல்லா ட்ரிப்ளிகேன் ஹை ஃபில் பண்ணுறோம். இருக்காது. ஆ
தேனை ஊற்றினா இடம் வரணும். பிரதர் திலக் பொள்ளாச்சி செகண்ட் 1 kg ஹை ஃபில் ஆகுது. சொல்லுவீங்களா? அருமையான பீஸ், செமையான பீஸ் தான். செம்மையான பீஸ் தான், நல்ல பீஸ். பரவாயில்ல. சாப்பிட்டு போட்டுக்கிறேன். நல்ல ஓகே ஓகேங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வடிஞ்ச தேன் இதில் இருக்குது, கொஞ்சோண்டு ஃபுல்லாக வடிஞ்ச தேன், இதில் கொஞ்சம் வடிஞ்ச தேன் இருக்குது. எல்லாத்துக்குமே ஹை ஃபில் பண்ணிட்டோம். இப்போ என்னென்னா அந்த வடிஞ்ச தேனை புழிஞ்சு எவ்வளோ பேருக்கு வருதோ ஊற்றிடுவோம். எப்படியுமே ஒரு 8-9 பேருக்கு பத்தல, அதை அடுத்த வீடியோவில் போடுவோம். இப்போ இருக்கிற வரைக்கும் ஃபில் பண்ணி எவ்வளோன்னு காமிச்சிடும், அவங்கள ஃபில் பண்ண சொல்லிடுறேன். என்ன போட்டு புழிஞ்சிருங்க, புழிஞ்சு ஊற்றி விட்ருங்க. சரி, புழிஞ்சிடலாம். புழிஞ்சிடலாம். துணியை போட்டு புளிங்க. துணியை போட்டு ஆமாம். இல்லைண்ணா, அது இதில் மாற்றி தான் முடியும். ஃபஸ்ட்டு மாற்றி விட்டு மாற்றிடுறோங்களா? ஃபஸ்ட்டு மாற்றி விட்டு துணியை போட்டு அதில் புழிஞ்சு மொத்தமாக அதில் மாற்றிட்டு. ஆமாம் ஆமாம், எல்லாமே சொல்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுல்ல, எதுவும் நம்ம மறைச்ச மாதிரி ஆகக்கூடாது. கையில் வடிஞ்சது ஓகே. துணி புளி இருக்குன்னு துணி எடுத்துகிட்டு வந்தா அப்படி அதானா? ஓ போதும், வடிட்டு விடுங்க. இல்லை, அதெல்லாம் இது வேணும். தண்ணி நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு வேணாம். ஏன்னா சரிண்ணே, நல்ல மகர்ந்தனே இல்லாமா தடவை. இதில் வச்சுருங்க. எல்லாருமே பசியில் தான் இருக்கீங்களா? போதுங்க. ஏன் நம்ம உடம்பை ஏற்றாமல் விட மாட்டேங்குது? ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்கீங்க, அது வரைக்கும் சொல்ல மாட்டேங்க. அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் தானே. காற்று போகிறதுக்கு போகிறோம். அங்கே கவனியா? ஐயோ, கேமரா பாரியா? அப்படியே ஊற்றி விட்டுலாமா? ஊற்றி விட்டு அடுத்த பேட்ச் புரிஞ்சுக்கலாம். அடுத்த பேஜ் அப்படி ஏன் நல்ல கெட்டித்தேன் இந்த தடவை ஆச்சு. இப்போ இந்த இதில் கோயில் போயிருக்கலாமா? ஆரம்பத்தில் இங்கே பறவை இருந்துச்சு, அது தமிழ் போக முடியும். 7-8 கிலோ வந்துடாது. போகிற வழியிலே ஏதாவது ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் 3 பாட்டில் வாங்கிட்டு போயிடலாமா? பார்த்துக்கலாம். இல்லைன்னா அது ஊற்றுறது காலையில் ஊற்றி விட்டுக்கலாம். பிரதர் அருண் பி, கடலூர், என்டையர் ஹெவி கேட்டிருந்தீங்க. திருப்பி என்னென்னா 1450 கிராம் வரணுங்க.
450 கிராம் பாட்டில் வெயிட்டு அப்படியே ஊற்றுறோம் பார்த்துக்கணும். அந்த பக்கத்துலேருந்து ஊற்ற முடியாதா? அப்படி இருந்து சைடாக பார்த்து. 1450 வரணும். ரைட். காற்று பயங்கரமாக அடிக்குது பிரதர். மூடி போட்டு வைங்க நாச்சி. பிரதர் திலக் கே பொள்ளாச்சி என்டையர் ஹெவி கேட்டிருந்தீங்க, திருப்பி வைங்க. விடுங்க சைடு வாக்கில். 1450 வரணுங்க. பாட்டில் வெயிட் 450. ஓகே பப்பி. பிரதர் ஆஸ்டின் ஜே தாமரைக்குளம் தேனி 1450 வரணுங்க. மேலே இருக்கிறது ஊற்றுறது புளிஞ்ச தேன். புளிஞ்சோம். இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து அங்கேயே போட்டது வடிஞ்சது. ஸோ அதெல்லாம் பகரெல்லாம் கொஞ்சம் கம்மியாக கலந்த மாதிரி இருக்குது. ரைட். பேட்டரி முடிவுக்குள்ள எடுக்கணும். 30% தான் இருக்குது. பிரதர் முகமது அப்துல்லா ட்ரிப்ளிகேன் ஹை ரோடு திருப்பி வைக்கணும். பரவாயில்ல. மூடி ஏன்னா மூடி மூடி எடுப்பா. ஐயோ 5 கிராம் கம்மியாக ஊற்றிருக்கீங்க. கரெக்டாக ஊற்றிட்டு. பிரதர் பிரசாத் இலாலூர் ரோட் திருப்பூர் திருப்பி. இது வந்து 1465 வரணுங்க. இந்த பாட்டில் வெயிட்டுக்கு. சிஸ்டர் ஆயிஷா பெருங்குடி என்டையர் ஹைவே. ஆக்சுவலாக 1490 வரணுங்க. மீதி ஆளுக்கு ஊற்றிடுறேன். ஆனால் அவங்களுக்கும் 50 கிராம் சேர்த்து ஊற்றிடுறேன். 1490 வரணுங்க. ஓகே. எதுக்கு சார் பிரதர் அப்படியே வைங்க. திருப்பி பிரதர் வெங்கட் நல்மங்கலா ரோட் பெங்களூர் கொடுக்குறாங்க. 1490. சொல்லிடுங்க. பிரதர் வெங்கட் நல்மங்கலா ரோட் பெங்களூர் என்டையர் ஹைவே கேட்டிருந்தீங்க. பிரதர் அப்துல் லத்தீஃப் காந்தி நகர் பூனமல்லி ரோட் திருப்பிங்க. அது இன்னும் கொஞ்சம் போட்டு புளிங்க. பிரதர் சச்சின் பால் வானகரம் என்டையர் ஹெல்ப் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ட்ரைடாக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு.
பிரதர் சுபாஷ் ராமமூர்த்தி மாடம்பாக்கம் திருப்பிக்கிங்க. என்டையர் ஹை பப்பி நீங்கள் பேசுங்க பப்பி. ஒருத்தருக்கு ஒரு ட்ரிப்ளிகேட் புவியரசன் என் ட்ரிப்ளிகேட். பிரதர் புவியரசன் என் ட்ரிப்ளிகேட் என்டையர் ஹை கேட்டிருந்தீங்க. அடுத்து இன்னும் ஒரு 8-10 பேர்த்து போடணும். புரிஞ்சு தான் ஊற்றணும். பாட்டு வர மாதிரி இது காமிச்சிருக்கேன். ஊற்றி பூராத்தையும் சக்கையோட சக்கை எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒரு பாட்டில் போட்டுடலாமா? போடலாம். ஒரு பாட்டில் கட்டி இருக்கு கட்டா. இல்லைண்ணே எப்படி அதுக்குள்ளே போட வேண்டியது வருது இல்லை, அதோட சேர்த்து போட்டுக்கணும். இல்லை ஒரு பாட்டில் சும்மா இருக்க தான் போட்டோம். பேர் ஓட்டுறதுக்கு இந்த லேபிள் இல்லை ஓட்டுறதா? ஆமாப்பா வேறு ஒரே பிடிக்கிறதாப்பா. ஆனால் அது போடுறது கட்ட இங்கே வந்து கேமரா கடுப்பு ஏற்றுதா? போது விடுப்பா அது மண்ணது. கரெக்டாக நேற்று அந்த வெயில் அடிச்சது ஒரு காற்று அடித்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த போடு காற்றுக்கான தேன் கிடைக்காது. தேன் கிடைக்கும். தேன் கிடைக்கும். கிடைக்குமா? காற்று காலத்தில் தேன் கிடைக்கும். காற்று காலம் கிடைக்கும், மழை காலம் தான் கிடைக்கும். மழை காலத்தில் கிடைக்கும். காற்று காலத்தில் நல்லா திக்னஸாக கிடைக்கும் தேன். கிடைக்கும். அதனால் நம்மளுக்கு ஏதோ ஓப்பு கொடுத்தாங்க. எடுத்துடல விட ஏன் காற்று காலத்தில் எடுத்துக்காம ஏன் பேச எடுத்துக்கணும். ஒன்றும் இல்லை 10 நாளில் அந்த கல்லை போட்டால் கரெக்டாக இருக்கும். அதில் எப்போயா இருந்தாலும் குறைஞ்சி வச்சு 40-50 கிலோ எடுத்து போடலாம். அந்த ஒரு கல் எடுத்து 4 மணிக்கு சரி நல்லா இப்போ தான் ஒட்டி இருக்குங்க புதுசாக. 4 மணி ஒரே நைட்டில் அங்கே எப்போ வருங்க காக்க சொல்லுங்க. அப்படி சொல்லு ஏமாத்துறீங்க.
பிரதர் ஏ மன்சூர் கும்பகோணம் என்டையர் ஹைப்ரிட். இது வந்து 1465 வரணுங்க. ம் 65 சரியா யா. 35 வர்றப்பவே ஓனைன்னா நான் எப்படி நிப்பாட்ட முடியும்? பிரதர் அசோக் ராஜ் கணேசபுரம் என்டையர் ஹைப்ரிட். காரணம் அப்படியே தானே தெரியல. பிரதர் பீட்டர் செல்வராஜ் ஆதம்பாக்கம் என்டையர் ஹைப்ரிட். சிஸ்டர் ஜைனப் சஃபானா காயல்பட்டினம் திருப்பிங்க. பாண்டிராஜன் ராசையா திருப்புவனம் திருப்பிங்க. என்டையர் ஹைவே 1490 வரணும். ஏன்னு பத்தாதுங்க, அடுத்து அரிசி தான் எடுக்கணும். சரிண்ணே, நாளைக்கு இருக்க வேண்டியதான் போல. சாயங்காலம் வேலையை முடிச்சிருக்கேன். போகிற வழியில் இந்த ஃபேன்சி ஸ்டோரில் பாட்டில் தான் வாங்கினேன். ஒரு 5-6 கூட இருக்காமல தூக்கிடலாமா? மலையில் குறை விட்டு இருக்கோம்ல. ஆமாம், அந்த மலையில் எடுத்துருவோம். தூக்கிடலான்றீங்க. சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். பண்ணி அது மறுபடியும் போட்டுக்கலாம். பிரதர் சையத் அகமது ஏ பெரம்பூர் பராக்ஸ் ரோடு என்டையர் ஹைவ். ஊட்டுங்க போட்டு தள்ளுங்க. 1490 1490 வரணும். ஏன்னா அவ்வளோ பத்தாது. எதுக்கு உங்கள் ஊரில் இவ்வளோ காற்றடிக்குது? சொல்லுங்க போங்க. எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் காற்றை தடுத்து நிறுத்த முடியல பார்த்தீங்களா? சொல்லுங்கள். பிரதர் அமுத நேஸ் திருப்பத்தூர் என்டையர் ஹைவ் திருப்பிங்க. 1465 1465 வரணும். பவர் பேங்க் போட்டுக்கலாம். பவர் பேங்க் போட்டால் ஒன்றில் தான் எடுக்க முடியும். பரவாயில்லையா? பவர் பேங்க் பிடிச்சா ஒரு கையில் பவர் பேங்க்கும் இதுவும் பிடிக்கிற மாதிரி இருக்கு, அதனால சொல்லுவோம். இல்லை ஓட்டே ஷூட் பண்ண வேணாம். பிரதர் தீபு ஷிமோகா என்டையர் ஹைட் வந்துடும் நினைக்கிறேங்க. 2.5 கிலோ வராது. இது வந்துடும். 1-2 பேருக்கு பத்தாமல் போகும். ஓகே, தீபு ஷிமோகா. அதோட கூட்டுல மட்டும் கண்டுபிடிச்சி கணக்காக இறங்குது. அது அவங்களுக்கு வச்சிருங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கூடு 10.
கூட பத்தில் இல்லை அப்பயும் போட்டிருக்கோம் நல்ல பீஸ் எல்லாம் இருந்துச்சு. அவங்களுக்கு வச்சிருங்க பார்த்துக்கலாம். யார் பேர்? பிரதர் அருள் கிறிஸ்டோ குளத்தூர். உங்களுக்காக இந்த 3 பேருக்கு கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேங்க. போடு. சிஸ்டர் ஜெனிஃபர் பில்சி கோவிலம்பாக்கம் என்டையர் ஹை இல்லை, இது ஒன்று அடுத்தது தான் வரும். ஒருத்தர் 10. திலக் பொள்ளாச்சி. பிரதர் திலக் கே பொள்ளாச்சி. திருப்புங்க 1490 வருன்னு வராதுல்ல? கரெக்டாக இவருக்கு மட்டும் வரும்னு நினைக்கிறேன். அவருக்கே வருது இல்லையா? கரெக்டாக இருக்குது. வலு சுற்றினா வந்து வலிச்சுட்டுனா வந்துடும் பப்பி. சரி ஓகே செட் பண்ணிட்டா. அது வலிச்சுட்டு ஊற்றுங்க. இல்லை அது வலிச்சு ஊற்றுருக்கு. அது 100 கிராம் தானே, இன்னொரு 90 கிராமா வலிச்சுட்டுனா வந்துடும். திருமலை பப்பி அதுலேயும் இருக்குல்ல, நிறுத்து இப்போ தம்பி. அதில் ரைட். இந்த ஹண்ட் முடிஞ்சுதுங்க. ஆனால் 2-3 பேருக்கு ஹைவ் மட்டும் போட்டோம் 10ல். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேர்த்துக்கு தேன் 10ல். ஸோ அதனால் மறுபடியும் அப்படியே மதியானம் இவங்களை கூப்பிட்டு போய் ஒரு புளி புழிஞ்சு ஒரு 10-13 கிலோ எடுத்து தான் ஆகணும். அது அடுத்த ஹண்ட்டில் வரும். அடுத்த வீடியோவில் யார் யார் கிடச்சிதோ அவ்வளோ மட்டும் போட்டோம், ஊற்றிட்டோம், நேம் சொல்லி ஃபில் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஹண்ட் வேணால் புக் பண்ணிக்கலாம் நீங்கள். நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.